ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எப்படின்னா, இது காமனாக வந்து நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. என்னென்னா, இப்படி பிரமிட் வந்து ஸ்லாண்டிங்காக அது வந்து நம்ம வர வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன வந்து பார்க்கணுன்னா, ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பென் பேப்பர் வச்சுக்க சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ரோ, காலம், இண்டெக்ஸஸ் கொடுத்து வச்சுக்கணும். இங்கேயும் கொடுத்துருக்கணும். இங்கே நான் கொடுக்கல. இங்கேயும் வந்து நீங்கள் கொடுத்து வச்சிரணும். அப்போ தான் வந்து நீங்கள் லைக் அதை பார்த்தா வந்து நீங்கள் ஓகே, இந்த இண்டெக்ஸ் வரும்போது இந்த வேல்யூ வந்து வரக்கூடாது. இந்த இண்டெக்ஸ் வரும்போது நம்ம ஸ்டார் போடணும். இந்த இண்டெக்ஸ் வரும்போது நம்ம வந்து ஸ்பேஸ் விடணும். அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து லைக் அப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரு பென் பேப்பரில் வந்து நம்ம அந்த மேட்ரிக்ஸாக அதை வரைஞ்சி வச்சா. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் வந்து அப்படியே யோசிக்கிறது வந்து கஷ்டம். அதனால இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம்ஸ் போடுறதுலாம் ஒரு மேட்ரிக்ஸை வரைஞ்சி வச்சுட்டு அதில் வந்து இண்டெக்ஸஸ் போட்டு கரெக்டாக வந்து அதில் அப்படியே என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ன் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் சொல்கிறேன். இது எப்படி போடலான்னா, இது என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு இது இருக்குது, அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா, இது வந்து 0 இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. 2 லைன் இருக்குல்ல அது. அப்போ 0வில் வந்து 1 இருக்குது. 1ல் வந்து 2 இருக்குது. அப்போ 3லேருந்து இது 2ல் வந்து 3 இருக்குது. தேர்ட் இண்டெக்ஸில் 4 இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இது 0 + 1ன்னு போட்டாலே நமக்கு 1 வந்துடும்ல. அந்த மாதிரி போடலாம் நம்ம. எப்படின்னா, இப்போ n வந்து எனக்கு இப்போ இதில் எவ்வளோ 6 இருக்கா? ஓகே, 6ன்னு எடுத்துக்கிறேன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் I இன் ரேஞ்சு 6ன்னு போட்டுக்கிறோம் நாம். 6 இல்லை, n தான் வந்து இன்புட் கொடுத்துருக்கிறது. எவ்வளோ லைன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பிரமிட் ஸ்லாண்டிங்காக வரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளை பண்ணுவோம்ல நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது மல்டிப்ளை டைம்ஸ் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஹாய்ன்னு கொடுக்குறேன், இன்ட்டு 2 டைம்ஸ்ன்னு போட்டால் 2 வாட்டி வந்து ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஹாய். இது ஏன் இவ்வளோ வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கா? இது ஃபார் லூப்புக்குள்ளே நான் போட்டிருக்கேன், அதனால் வந்து அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணுற ஸ்டார் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டாரையே வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு ஒரு வாட்டி தான் வேணும். ஸோ நம்ம ஐ வேல்யூலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஐயில் என்ன வரும்? 0லேருந்து n-1 வரைக்கும் வரும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் லைனில் 0ன்னு ஐ வேல்யூ வரும். ஆனால் நமக்கு ஒரு டைம் வந்து பிரிண்ட் பண்ணோம்ல, 1 டைம் பிரிண்ட் பண்ணல. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா, I + 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன வேணும்? ஸ்டார், என்ன டிசைன் வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ 1 டைம் பிரிண்ட் பண்ணணும்னு போட்டதுக்காக என்ன ஆகும்னா, ஓகே, இப்போ ரன் பண்ணால் வந்து நமக்கு அப்படியே வந்துடுச்சு ஸ்லாண்டிங்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஐ வேல்யூ என்ன 0ன்னு இருக்குமா. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாரை இன்ட்டு பண்ணுறோம். I + 1 என்ன? I 0 + 1 is 1 தான். ஸோ செகண்ட் டைம் வரும்போது ஐ வேல்யூ 1 இருக்கும். அதுக்கப்புறம் 1 + 1 என்ன? 2. அப்போ 2 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இதை போட்டுடலாம் நம்ம. ஓகே, இதை வந்து நான் இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்ளம் எப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமே வந்து இப்போ ஒரு 6ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து 6 வந்தது. லைக் n = 6ன்னு வச்சுக்கோங்க. நம்ம n = 6ன்னு வச்சா ஃபர்ஸ்ட்டு 6 எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 1 வரைக்கும் வரும். அதையும் வந்து நம்ம ஃபார் லூப் வச்சே போடலாம். ஃபார் I இன் ரேஞ்ச் அதே மாதிரி ஃபார் I இன் ரேஞ்ச் n வரைக்கும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலான்னா, நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதை எப்படி பண்ணலான்னா, நம்ம இருக்க வேல்யூ வச்சு ரீயூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் போட்டுக்கிறேன். அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நம்ம லாஜிக் இருக்கும். மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன, இங்கே என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 6 வேணும். அப்போ நம்ம n - iன்னு போட்டால் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் 6 வந்துடுமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ வேல்யூ 0 தான் வரும், n வேல்யூ 6 இருக்குது. ஸோ செகண்ட் டைம் வரும்போது என்ன, n வேல்யூ 1 வரும். ஸோ n-1 எவ்வளோ வரும்? n வந்து 1 வராது, ஐ வந்து 1 வரும். ஸோ 6 - 1 என்ன? 5 தான் வரும் நமக்கு. ஸோ 5 வந்தால் வந்து நம்ம 5 டைம்ஸ் வந்து அந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த பேட்டர்னும் நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டால்
இதே ரன் பண்ணி பார்ப்போம். யா இப்போ இந்த மாதிரி போட்டதுனால நமக்கு இந்த மாதிரி அப்படியே வந்துருச்சு. இப்போ இதுவும் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு 6 வந்து இதுதான் 6 லைன்ஸில் வந்து அந்த மாதிரி பிரமிட் வரணுங்கிறது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n 6 வரைக்கும் போட்டுக்கிறோம். ஆனால் 6 வராது, 0லேருந்து 5 வரைக்கும் ஐயில் வரும். நாம் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்டார் மல்டிப்ளை பண்ணுறது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா i + 1ன்னு போடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு வாட்டி தான் பிரிண்ட் பண்ணோம். பட் ஐ வேல்யூவில் என்ன வரும், நமக்கு 0 தான் வரும். ஸோ நம்ம i + 1 போட்டுடுறோம் இங்கே. ஸோ இப்போ வந்து அப்படி போட்டதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன வரும், 1 வரும். 1 + 1 2. ஸோ வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். இங்கே நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணுற லாஜிக்கை வந்து மாற்றினா நமக்கு வந்து n - 1ன்னு போட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து i 0 வரும். அப்போ 6 - 0 என்ன 6 தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். n - 1 பண்ணுறோம், n - i பண்ணுறோம் நாம். அதனால் ஓகே. இப்போ வந்து நம்ம வேறு ப்ராப்ளம் போகலாம். என்ன பிரமிட் போடலாம்னா, ஓகே இதுவே வந்து இது வந்து என்னென்னா இப்படி வரது. இது என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிரமிட்னா எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் நம்ம. இது எப்படி போடலான்னா, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே சொன்னேன்ல, உங்கள்கிட்ட நான் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறது. இப்போ வந்து நான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நான் இதே வந்து ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ எப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தாலே எனக்கு தெரியும். நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4. அப்போ நம்ம 5 லைன்ஸ் வந்து நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் வேணும்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம 4 ஸ்பேசஸ் விடணுங்கிறது நமக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் 4 ஸ்பேசஸ் விடணும்னு தெரியுது. செகண்டில் வந்து என்ன 3 ஸ்பேசஸ் விடணும்னு தெரியுது. இதில் வந்து 2 விடணும்னு தெரியுது. இதில் 1 விடணும்னு தெரியுது. ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு தெரியுது. இப்போ அதை நீங்கள் பார்த்தாலே வந்து அதை வந்து நம்ம லைக் அந்த வேல்யூ வராமல் நம்ம ஐ அப்புறம் n அதை வச்சே வந்து நம்ம போட்டுடலாம். அதை எப்படி போடலான்னா, சேம் இப்போ n = 5ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n போட்டுக்கிறேன். 0லேருந்து 5 வரைக்கும் அது வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு என்ன வேணும், 4 வேணுமா, 4 ஸ்பேஸ் வேணும். செகண்ட் டைம் 3 ஸ்பேஸ் வேணும். ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் 4லேருந்து ஆரம்பிக்கிறது. 4ன்ற என்னன்னோ ஈஸியாக தெரியும் நமக்கு. இங்கே 5னா வந்து 4 ஸ்பேஸ் வரும். இதே நமக்கு வந்து 6 லைன்ஸ் வேணும்னா மேலே 5 ஸ்பேசஸ் வரும் முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாருக்கு முன்னாடி. அதை எப்படி நம்ம போடலான்னா, இப்போ நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூஸை எப்படி வந்து நாம் ரீயூஸ் பண்ணால் வந்து அந்த மாதிரி வரும்னு. நம்ம ஐ என்னன்னு இருக்குது, அதை ரெண்டுத்தை வச்சே போட்டுடலாம்ல நம்ம. இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், n - iன்னு போட்டிருப்போம். அப்படி போட்டதுனால நமக்கு இதையே நாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படியே. ஆனால் இங்கே என்னென்னா n - iன்னு தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து நமக்கு இப்போ 6 கொடுத்தா 6மே பிரிண்ட் ஆகிடும். ஆனால் நமக்கு இங்கே என்ன தேவை, 5 தான் வேணும். இந்த ப்ராப்ளமில் இதில் என்ன தேவை, நமக்கு 5 தான் வேணும். ஸோ நாம் என்ன பண்ணலான்னா, n - i இது போட்டால் என்ன வரும், அதில் இருக்கிறது அப்படியே வந்துடும். ஓகே, இங்கே ஸ்டார் வரக்கூடாது, ஸ்பேஸ் வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸுக்கு தான் இப்போ நான் எழுதுகிற கோட் லாஜிக் வந்து ஸ்பேஸ் தான் இருக்கேன். அதுக்கு எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இது லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இது போட்டுட்டு நாம் எண்ட் ஒன்று போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். n - i - 1ன்னு போட்டுடுறேன் நான். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்னா, எண்ட் ஆஃப் ஓகே ப்ராக்கெட் போடுவேன். ஓகே, இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தா பாருங்கள், 5 இன்புட் கொடுத்துருக்கேன். ஆனால் முன்னாடி 4 ஸ்பேஸ் தான் வந்திருக்கு. அந்த ஸ்பேஸை எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா லைக் நல்லா வந்து தெரியறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நமக்கு ஸ்டாருக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ்க்கு லாஜிக் நாம் எழுதிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார் லாஜிக் பார்ப்போம். ஸ்டார் லாஜிக்கும் ஏற்கனவே அந்த இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் தனித்தனியாக வராது, எல்லாமே ஒரே வீடியோவாக தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது. ஓகே, இப்போ எண்டு ஏன் கொடுத்தேன்னா, இப்போ இங்கே வந்து இது வரைக்கும் நமக்கு எஸ் முடிஞ்சிச்சு, ஐ மீன் ஸ்பேஸ் முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்து வரும்போது நார்மலாக நம்ம பிரிண்ட்னு போட்டால் அது அடுத்த லைனில் தானே பிரிண்ட் ஆகும்.
ஆனால் நமக்கு என்ன வேணும், ஸ்டாருங்கிறது அடுத்து அந்த இதுலேயே வந்து அடுத்து பிரிண்ட் பண்ணும். அதனால் end equal to இப்படி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பைத்தான் பேசிக்ஸ்னு. அதில் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள். ஏன்னா இது ஐகார்டில் வேணால் ஆட் பண்ணி விட்றேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டார் லாஜிக்கு போவோம். ஸ்டார் லாஜிக் வந்து என்ன, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே வந்து ஸ்டார் எப்படி போட்டோம், ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை போட்டு விட வேண்டியதான். நாம் ஸ்டார் போட்டுட்டேன், இன்டூ பண்ணுறேன், i + 1ன்னு போட்டுவிட்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் i வேல்யூ 0 தான் வரும். ஸோ வந்து அது கூட 1 வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, பிராக்கெட். ஓகே, இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக தெரியுது. 4 ஸ்பேஸ் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் 3 ஸ்பேஸு, ஒரு 2 ஸ்டாரு, அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ், 3 ஸ்டார், 1 ஸ்பேஸ், 4 ஸ்டார், அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டார். ஸோ இப்போ எஸ்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு லைக் பார்க்க தெரியறதுக்காக தான் போட்டேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு அப்படியே வந்துடும். இந்த பிரமிட், இந்த மாதிரி பிரமிட் அப்படியே வந்துடும். இது வந்து பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து அவ்வளோ டஃப்னு இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸாக போட்டு எப்படி வந்து திங்க் பண்ணுறீங்களோ அதான். அப்போ வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி திங்க் பண்ணால். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, அப்படியே வந்து ஃபுல் ட்ரையாங்கிளே பிரிண்ட் பண்ணுறது தான். இதுவும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம்ஸை பார்த்தாலே இப்போயே நீங்கள் பார்த்துன்னு இருக்கும் போதே வந்து நீங்கள் இது கோட் கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். இது எப்படி பண்ணலான்னா, நாம் அதுலேருந்தே கோடை எடுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்பேஸ்க்கு வந்து இந்த லாஜிக் தான் நமக்கு தேவை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இந்த லாஜிக் தான் இருக்கும். அதனால் ஸ்பேஸ் லாஜிக்கை மட்டும் நான் போட்டுடுறேன், எஸ்ன்னு போடுறேன். இருந்தாலும் அதே தான் வரப்போகுது. எதுக்கோ பிரிண்ட் பண்ணுறேன், எஸ்ன்னு போட்டால். ஓகே ஓகே, இதில் end equal to இதுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அது இங்கே வரும்போது அங்கே எண்ட் ஆகிடும். ஓகே, அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இங்கே எண்டு கொடுத்தேன், இங்கே ஏன்டா எண்டு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஏன் வந்து நான் இங்கே எண்டு கொடுக்கலனா, இங்கே முடிச்சுட்டு இங்கே ஸ்பேஸ் முடிஞ்ச பிறகு தான் ஸ்டார் வரும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வரும், அதுக்காக நான் எண்டு கொடுத்தேன். ஆனால் இங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த எலிமெண்ட்ஸும் தேவையில்லை. தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் லைனில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம இங்கே எண்டு கொடுக்கல. ஆனால் இங்கேயும் நம்ம எண்டு கொடுத்ததுனால இந்த இன்டர்பிரேஷன் தப்புன்னு காட்டும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஸ்டார் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதையே நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக வரைஞ்சிருந்தா நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைமில் என்ன 1லேருந்து தான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம இன்னொரு வேரியபிள் ஒன்று வச்சுக்கலாம். நாம் என்ன வச்சுக்கலாம், ஜேன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 1லேருந்து ஆரம்பிக்குதா. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன், இன்டூ ஜேன்னே வச்சுக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேன் பிரிண்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஒரு வாட்டியும் அடுத்த லைன் போகும்போது என்ன நமக்கு பிரிண்ட் ஆகுது, 2 வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது ஸ்டார். ஸோ நாம் என்ன பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம்ல. ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு 2னா ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 2, அவ்வளோதான். இப்போ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஒரு வாட்டியும் 2 இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இது. இப்போ வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து இருங்க, எஸ் எடுத்துடுறேன். ஐயோ, ஓகே, எஸ் எடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா நமக்கு அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்துடும். சிம்பிள். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இந்த ட்ரையாங்கிள் எப்படி போடலான்னு நம்ம பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிளும் அதே மாதிரி ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்பேஸ் லாஜிக்காக அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ அது சேம் ஸ்பேஸ் லாஜிக், அதே சேம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நாம் இதிலே நீங்கள் பாருங்கள், இதில் வந்து எப்படி 1 2 3 4 5 6 7 8 9, இப்போ 9 இருக்குது. 9 ஸ்டார் போடணும் நாம் மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது. இந்த மாதிரி உல்ட்டாவாக இருந்தால் சரி. இப்போ இது வந்து 5 லைன்ஸ் இருக்கிறதுக்கு, இதுவே 4 லைன்ஸ் வந்தால் என்ன இருக்குன்னு பாருங்கள். 0 1 2 3 7 ஸ்டார் போடுறோம். ஸோ இதை வச்சே நீங்கள் அப்படியே இப்போ 4 லைன்ஸ்க்கு என்ன வரும், 5 லைன்ஸ்க்கு என்ன வரும்ங்கிற வேல்யூ வச்சு பார்த்தாலே நீங்கள் அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இப்போ இங்கே வந்து 9 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இப்போ 5 கொடுத்தா 5 × 2 என்ன 10 10 - 1 9. அப்போ இந்த 9 வேல்யூ நமக்கு வந்துடும். அதே மாதிரி 4ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 4 2 8 8 - 1 7. ஸோ 7 இங்கே வந்துருச்சா நமக்கு.
இதுவே 3 கொடுத்தா என்ன ஆகும்? 3 2 சால்வ் 6, 6 minus 1 5. அந்த 5 லைன்ஸ் இங்கே வந்துருச்சா? ஸோ அந்த இதை வச்சு நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஜே என்ன போடுறேன்னா நமக்கு வேல்யூ தெரியும் என்னென்னா என்ன எண்ணோ அதை இன்ட்டு 2 மைனஸ் 1ன்னு போட்டால் வந்துடும். இதுக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, n இன்ட்டு 2 மைனஸ் 1ன்னு போட்டால் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரியே நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணால் போதும். ஜே வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு 2 2 வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார் போடுறேன் இன்டூ ஜே, ஏன்னா ஜே வேல்யூ தான் நம்ம லாஸ்ட்லேருந்து இப்போ n 5 எடுத்ததுனால 9லேருந்து வரும். இப்போ ஜே மைனஸ் 1, ஜே மைனஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதுக்கு வந்து ஸ்பேஸ் லாஜிக் வந்து இதுக்கு தப்பாக சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஸ்பேஸ் லாஜிக் மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0லேருந்து இருக்கா, ஃபர்ஸ்ட்டு 0 ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் லாஜிக் வராது. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வருது, குறைஞ்சனே வருது, 4லேருந்து வரும். இப்போ 5னா 4 ஸ்பேஸ்லேருந்து வரும். ஆனால் இங்கே என்ன வருதுன்னா 0 1 2 அப்படின்னு வருது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே ஐ மட்டுமே போட்டுடலாம். இப்போ ஐ வந்து எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 0 தான் வரும். அதனால் 0 வந்து ஒரு ஸ்பேஸும் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அது வந்து விட்டுடும். நமக்கு தேவையான ஜேவை மட்டும் பண்ணிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதை இதை கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை ரன் பண்ணலாம். இப்போ இப்போ வந்து எஸ் வச்சு உங்களுக்கு போடுறேன், எஸ்ன்னு போடுறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் வந்து எஸ்ஏ பிரிண்ட் ஆகிருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனில் எஸ் இன்ட்டு ஐன்னு தான் நம்ம போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எண்ணில் ஐ வந்து 0 தான் நமக்கு வரும். அதனால் நமக்கு பிரிண்ட் ஆகாது எஸ். அதுவும் நம்ம தேவையும் இல்லை அதனால். ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டுமே கம்பைண்டாக சில ப்ரோக்ராமில் கேட்பாங்கல்ல, அதை பண்ணால் நீங்கள் இதை அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். இப்போ நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான், ரெண்டும் ஜாயின் ஆகிடும். இது வந்து இன்னொன்று வந்து வரும், அது கொஞ்சம் லாஜிக் வந்து நம்ம உள்ளே சேஞ்ச் பண்ணால் அதுவும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வேணும்னா இந்த மாதிரி போடணும், இதுனா இது போடணும். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இருக்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இதுவும் பார்த்துரும். இதுனா இது வந்து கொஞ்சம் இது பிரமிட் விட வேறு பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். இது என்ன பண்ணலான்னா, இது வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னேன்ல, நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸாக வரைஞ்சி வச்சுக்கணும், அதுக்கு இண்டெக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கணும். அதோட எக்ஸாக்ட் யூஸ் தான் இதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அது தெரியலனா வந்து இது போடவே முடியாது நம்மளால், ஒரு மேட்ரிக்ஸாக நீங்கள் வரையலைன்னா. அதை எப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இது ஒரு மேட்ரிக்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரோக்கு ஒரு இது ஃபார் லூப் போடுறேன். இதுவும் வந்து n வந்து 5ன்னு எடுத்துக்கலாம் நாம. ஓகே, இங்கே போட்டுட்டேன்னா n ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துட்டேன். இது வந்து ரோக்காக எடுத்துருக்கேன். ஏன்னா ஐ வந்து 0லேருந்து 4 வரைக்கும் வரும். ஐ மீன் அதான் இதுலேருந்து இது வரைக்கும் வரும், அதுக்காக இது. இன்னொன்று ஜேன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஜே எதுக்கு எடுத்திருக்கேன்னா காலம்காக எடுத்திருக்கேன். இங்கே ஜே 0லேருந்து 4 வரைக்கும், இதுக்காக அது. அப்புறம் நாம் எங்கே பார்க்குறோம், இந்த பேட்டர்னை பார்த்தாலே வந்து நமக்கு புரிஞ்சிடும். என்னன்னா என்ன லாஜிக் போடலான்னா, இப்போ இங்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்டார் இருக்கா, 0 எங்கன்னா இந்த 0 ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக ஸ்டார் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் காலமோட ஜே வேல்யூ எப்போவுமே ஒரே வேல்யூ தானே நமக்கு. இங்கே ஃபுல்லாக இல்லை ஐயே எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் ரோவே வந்து நமக்கு ஸ்டார் இருக்கா. அப்போ அதுலேயே வந்து ஐ வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் வந்து 0 தானே. அப்போ நாம் ஒரு கண்டிஷன் போடலாம்ல. இப்போ ஐ வந்து ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கண்டிஷன் போடலாம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஐ காலம் வந்து ஐ தான், ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஐயில் தான் நம்ம இது எடுப்போம், ரோ எடுப்போம்ல. ஸோ ஐ 0வாக இருந்தாலே வந்து அதில் நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணோன்னு அப்படி ஒரு லாஜிக் வந்து நமக்கு தெரிஞ்சிடும்ல. அதனால் இதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், லாஸ்ட் ரோவும் வந்து லாஸ்ட் ரோவில் ஃபுல்லாக லாஸ்ட் ரோவில் எங்கே இருந்தாலும் வந்து அதில் ஸ்டார் போடணும்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், 4 இப்போ 5 கொடுத்தா 4ல் வந்து ஃபுல்லாக ஸ்டார். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ ரெண்டு கண்டிஷனில் எது இருந்தாலும் வந்து நமக்கு போடணும். அதனால தான் ஆர் போடுறேன்னா ஈக்குவல் டு n-1ன்னு போட்டுடுறேன். இப்போ n-1 என்ன 4 தான். அப்போ ஐ வந்து 4ஆக இருந்தால் இல்லைனா 0வாக இருந்தால் நமக்கு வந்து இது பிரிண்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல.
இது மட்டுமே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்படி இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணணும், நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். இது வந்து நான் இந்த ட்ரையாங்கிளுக்கெலாம் வந்து நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் அந்த மாதிரி போட முடியாது. நம்ம 2 லூப் வச்சு தான் போட முடியும் இது. அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து நான் ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஸ்டார் வந்து ஓகே, இதில் வந்து பக்கத்துலேயே வரதுனால எண்ட் ஈக்குவல் டு இதுன்னு போட்டுக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் எண்ட் ஈக்குவல் டுன்னு எப்போவுமே போடுறதுனால என்ன ஆகும்னா எல்ஸ் போட்டுக்கிறேன். எல்ஸில் வந்து ஒன்றுமே பிரிண்ட் பண்ணக்கூடாதுல்ல, ஜஸ்ட் ஸ்பேஸ். அதுக்கு எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எல்ஸில் வந்து எஸ்ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு இது போட்டுக்கிறேன். இங்கே வந்து எண்ட் ஈக்குவல் டு இதுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே ஸ்டார் இருந்தால் அடுத்ததும் ஸ்டார் வரும். அதுக்காக வந்து நான் அப்படி போட்டிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி நமக்கு போட்டாகணும். ஏன்னா ஸ்பேஸும் பக்கத்தில் வரும். அதனால் அதுக்கும் வந்து ஒரு எண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் எண்டு போட்டிருக்கோமா. ஸோ இது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சுட்டு அடுத்த ரோ வரும்போதும் வந்து அதுவும் மேலேயே பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே எண்ட் ஈக்குவல் டு இதுன்னு போட்டிருக்கேன். அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரோக்கும் வந்து ஒரு பிரிண்ட் வந்து சும்மா போட்டுடலாம். அப்படி போட்டால் என்ன ஆகும்னா ஒரு நியூ லைன் வந்து அது பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஸ்டார் வந்துடுச்சா, கரெக்டாக ரோக்கு நம்ம கோடு எழுதுனா மாதிரி i ஈக்குவல் டு 0. அதே மாதிரி லாஸ்ட் ரோக்கும் வந்து நமக்கு ஸ்டார் வந்துடுச்சா, மீதி எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஏன்னா லாஜிக் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம காலம்ஸ்க்கு பார்ப்போம். காலம்ஸ் என்னவா நம்ம எடுத்திருக்கோம், ஜேவாக எடுத்திருக்கோம். அதில் இன்னொரு ஆர் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்டார் தானே வருது. ஸோ அங்கே ஒரு லாஜிக் நம்ம போடலாம். ஜே ஈக்குவல் டு 0 பார்க்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே வந்து ஜே வேல்யூ 0வாக தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க இதை வந்து நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ண வச்சிடலாம். அதே மாதிரி லாஸ்ட் காலமோட வேல்யூ என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். அப்போ 4ங்கிறது என்ன, n-1னா அதையும் நாம் இப்படி ஒரு லாஜிக் போட்டு பண்ணிடலாம்ல. ஈக்குவல் டு n-1 கண்டுபிடிச்சிட்டு இப்போ ரன் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரி எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ எஸ் எடுத்துட்டா அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு அந்த ஹாலோ இது வந்துடுச்சு. அதான் இந்த எஸ் எதுக்கு போடுறோன்னா, நீங்களும் வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து போடாதீங்க. ஏன்னா ஸ்பேஸ் போட்டால் வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சில நேரத்தில் தப்பானா இது கரெக்டாக வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தப்பாகும் போது என்னென்னா நம்மளால் லைக் எங்கே தப்பாக இருக்குது, எதுவும் எந்த இடத்துல வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் போடாமல் அப்படி விட்டுருக்கோம், என்ன மிஸ்டேக்குன்னு நமக்கு டீபக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்ம இந்த மாதிரி எஸ்ன்னு போட்டால் அது பிரிண்ட் ஆகும். ஸோ அது எங்கே தப்பு வருதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி எஸ்ன்னு போடுறதுனால. இந்த ப்ராப்ளமும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், இந்த வீடியோவில் போட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.